எட்ஜ் டிவைஸ். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எட்ஜ் டிவைஸா சீசன் என்ன பார்த்துருப்போம்னா ரவுட்டர் வச்சிருப்போம், சிஸ்கோ ரவுட்டர் வச்சிருப்போம். ஓகேவா, சிஸ்கோல ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சில டாபிக்ல L3 ஸ்விட்ச் கூட நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா லோட் பேலன்சர் வச்சிருக்கோம். இதுதான் TP லிங்க் லோட் பேலன்சர். இதுதான் வந்து நம்மளோட எட்ஜ் டிவைஸா கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஓகே, அப்ப இப்போ என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டார்கெட்னா, இந்த கிளைண்ட் பிசி இருக்குல்ல, இந்த கிளைண்ட் பிசிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்டர்நெட் எலிஜிபிலிட்டி கொண்டு வர போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட் பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவையில்ல. அப்ப ஐபி அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எட்ஜ் டிவைஸ்ல லோட் பேலன்சர் வச்சிருக்கோமா, இந்த லோட் பேலன்சர்ல லேன் இன்டர்ஃபேஸ் இருக்கும், வேன் இன்டர்ஃபேஸும் இருக்கும். அதுல இந்த லேன் இன்டர்ஃபேஸ்ல நம்ம DHCP எனேபிள் பண்ணி அந்த DHCP யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஐபி ஒன்று புஷ் பண்ண போறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள லாகின் பண்ணணும். இந்த லோட் பேலன்சருக்குள்ள லாகின் பண்ணணுமா? அப்ப லோட் பேலன்சருக்குள்ள எப்படி லாகின் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்படி லாகின் பண்ணுவீங்க லோட் பேலன்சருக்குள்ள? மேனேஜ்மென்ட்னு ஒரு போட்டு இங்க ஐபி டிஃபால்ட் ஐபி அசைன் இருக்கும். ஓகே, அந்த ஐபி நம்ம பிரவுஸ் பண்ணா